நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ற? தெர்மாமீட்டர் மில்லி மீட்டர் தான் வாங்கணும். அது எதுக்கு? நம்ம லவ் அளக்குதான். சரி அதை விடு. காதல்னா என்ன? பரத்தும் சந்தியாவும் நடிச்ச படம். கிளைமாக்ஸ்ல கூட பரத்தை சந்தியா கழட்டி விட்டு போயிடுவாளே, சூப்பர் படம். நீ பார்க்கல? நான் உன்னை கேட்டா நீ உன்னை பதில் சொல்ற. உனக்கு என்னாச்சு? பின்ன என்ன, காதல் என்னன்னு காக்கா குருவி கேட்டா கூட சொல்லும். உலகத்துக்கே தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு சொல்லு. காதல்னா அன்பு, அன்புனா பிரியம், பிரியம்னா ஆசை, ஆசைனா ஆசைனா நெரு. இங்கதான் இருக்கியா? செத்துடா. சரியாடா? 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 ஏய் பிரியா, சரியாடா? பிரியா. எதுக்குடி அவனை இந்த அடி அடிக்கிற? எதுக்கு அடிச்சனா? நைட் அவ தண்ணி அடிச்சு வந்து அசிங்கமா பேசுறா. ஏய் தண்ணி போட்டதுக்காக வைட்டி அடிப்பாங்க. தண்ணி அடிச்சதுக்கு கூட அடிக்கலடி. அவ என்ன பண்ண தெரியுமா? நேத்து நைட் பக்கத்துல வந்து படுத்து. என்னாச்சு? அங்க தொட்டு இங்க தொட்டு என்னென்ன பண்ண தெரியுமா? ராஸ்கல், அவனை விளக்க மத்தால அடிச்சிருக்க கூடாது, கொன்னு போட்டுருக்கணும்டி. ஏய் விடுப்பா, அழாத. சரி வா. ஜெனி, இவங்க தான் அப்புடைய சித்தி. ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. இவங்க வீட்டில் தான் நம்ம தங்கியிருந்தோம். பார்த்துக்கோ. அக்கா, எங்கக்கா அப்பு? அவன் கூட இருக்க பசங்களோட எங்கேயோ போனா, வந்துடுவான். ஏண்டி சுப்லட்சுமி, இவங்கெல்லாம் யாருடி? அண்ணாவோட ஃப்ரெண்டுங்க. பார்த்தா பட்டணத்துக்கார பசங்க மாதிரி இருக்காங்க, அண்ணனோட ஃப்ரெண்டுன்ற. என்னன்னு தெரியல சித்தி, அண்ணா அப்படிதான் சொன்னாங்க. ஆம்பளை பசங்களா இருந்தா பரவாயில்ல, கூட பொம்பளை பிள்ளைங்களும் வந்திருக்கு. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இவள்னால அப்பு நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேலே இங்கே தங்குறது நல்லதில்லை. ஆமா, சிவா சொல்றது சரிதான். திடுதிப்புன்னு எங்க போறது? பணம் வேணாமா? கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்பு கிட்ட சொல்லாம கிளம்புறது தான் நல்லது. ஏன்னா அவரும் கூட வந்துருவாரு, அது நல்லா இருக்காது. நம்ம தப்பேதும் பண்ணலையே, போய் தானே சொல்லியிருக்கோம். ஜெனிங்க வா சாப்பிடு. ஜெனி, நீ ஏன்டி ஃபீல் பண்ற? அவன் போறதே கரெக்ட் பண்றதுக்கு தான். எனக்கும் வந்து வாச்சிருக்கு பாரு, சோத்து முட்டை எப்படி கட்டுறா பாரு. சே, கொஞ்சம் கூட விவஸ்தையே கிடையாது. எல்லாரும் முன்னாடி எப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் யூ ராஸ்கல், நீ பொரியற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அவ எப்படா டைம் கிடைக்கணும் காத்துட்டு இருக்கா. தலைய அப்படி தட்டா, இப்படி இடிக்கிறா. நீ இதமா கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏ பொடி ஒரு நினைப்பு உலையில போட. அடியே, இந்த உலகமே எதிர்த்தாலும் எனக்கு நீ, உனக்கு நான். இது பிராமிஸ். என்ன டியா? டேய், நீ வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நேத்து ராத்திரி கூட தூங்கல போல இருக்கு. நேத்து ராத்திரி மட்டும் இல்லடி, என்னைக்கு உன்னை முத பார்த்தனோ அன்னிலிருந்து தூக்கமே இல்லடி. அப்படின்னா முதல்ல போய் டாக்டர் பாரு. இல்ல, நீ நினைச்சா எல்லாமே சரியாயிடுண்டி. எப்படி? நீ நானும் புருஷன் பொண்டாட்டி ஆகணும். சத்தமா சொல்லு. நீ நானும் புருஷன் பொண்டாட்டி ஆகணும். காதலே விழல, சத்தமா சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சி கொலாவுறத அங்க போய் பாரு. அப்புவை பத்தி எனக்கு தெரியுமா, நான் பாத்துக்கிறேன். சொல்லு. நீ நானும் புருஷன் பொண்டாட்டி ஆகணும். டேய், நான் சொல்றத கேளுப்பு. குடும்பத்தை காப்பாத்துற மூத்த பிள்ளை நீயே இப்படி பொறுப்பு இல்லாம அந்த பசங்களோட சுத்தி திரியிறியே. எனக்கு என்னமோ இது சரியா படல. இந்த அப்படி. ஆமா அண்ணா, காலையில போறவங்க ராத்திரிக்கு தான் வராங்க. ஆளாளுக்கு பேசியிருந்தா எனக்கு அறிவு இல்லையா? நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு அவங்க ஒன்றும் தீவிரவாதி இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சா போயிட்டு போகிறாங்க. அதை எடு. என்னமோப்பு, நாங்க சொல்ற அளவுக்கு நீ நடந்துக்காத, பார்த்து நடந்துக்க. ஆமா அண்ணா, நம்ம இருக்கிற நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா சொல்றதையும் கொஞ்சம் கேளுண்ணா.
என்ன சௌந்தர சோப்பை கவர சொல்லி இருக்கிற? எப்ப பார்த்தாலும் ஸ்டேஷன்லயே இருக்க. வாயா, கொஞ்சம் இறங்கிதான் வாயா. பேருக்கு தான் நான் இன்ஸ்பெக்டர், எல்லாமே உனக்கு நான் தானே. இந்த மாதிரி பாட்டை கேட்டு 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 அழுத்து போய் காதெல்லாம் கிழிஞ்சே போச்சு. இனி உன்னை நம்பி பிரயோஜனமே கிடையாது. கேட்ஸோட சேர்ந்து இந்த டைகரும் களத்துல இறங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த பசங்களை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். அந்த பசங்களை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி காது குத்து பண்ணி என்னை வந்து மொய் வச்சுட்டு போச்சு நீ. இதோ பாரு, என் சித்தப்பாவை எப்படி கொன்னாங்க, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். அவனுங்களை பிடிச்சிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் வந்து நல்லா குடிச்சிட்டு என்ன ஆட்டம் போட்டுட்டு போ. என்ன முறைக்கிற? போயா, ஆளும் மீசையும். போ போ. காலையில ஹெட்மாஸ்டர் பார்த்தம்மா, நீ தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. அப்பாப்பா, என்னோட ஃப்ரெண்டு நிக்கிறாருப்பா. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிம்மா, லேட் பண்ணிடாத. நான் கோயில்ல போய் வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா. சரிப்பா. என்ன ஜெனி சோகமா இருக்க? பின்ன என்ன டொயட்டா பாட முடியும்? இல்ல வீட்டை விட்டு வந்துட்டோமே, அப்பா அம்மா எங்கெல்லாம் தேடுவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தோமா? சரி அதை விடு. இன்னும் 2-3 நாளா தான் நம்ம போறோம்ல. அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது பேசலாமா? வேணாம் ஜெனி, இப்ப வேணாம். இப்பதான் நம்ம காதல் நெருக்கமாயிருக்கு. ஆமா, பொல்லாத காதல் பொங்கி வழியுது பாரு. நீ ஊன் சொல்லு. வேண்டாம் டேய், சொல்லு. வேண்டாம், கிட்ட வராத, போ. சரி டேய், சொல்லு. மும்தாஜுக்காக ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினாரு. ஓகே. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்து மும்தாஜ் மாதிரி நானும் செத்துட்டா நீ என்னடா செய்வ? நான் நான் நீ நான் நீ நான் நீ நான் அப்பா சொல்லு தொலைடா. உன் தங்கச்சி கட்டுவேன். என்னது? உன் தங்கச்சியை கட்டுவேன். You rascal. உன்னை. ஏய், நில்லுடா, நில்லு, சொல்றேன்ல. என்ன பண்ண பாரு. நில்லுடா. இந்த ஊர்ல காக்கா குருவி கூட எனக்கு தெரியாம இருக்க முடியாது. அப்படி இருந்த என்ன இந்த துண்டு சீட்டை கொடுத்து ஊரெல்லாம் தேட வச்சிட்டீங்க. நீங்க சொன்ன கந்தசாமி இல்ல, கடவுள் சாமி இல்ல, எல்லாம் பொய்யான அட்ரஸ். இல்ல போ, அது வந்து நீங்க பேசாதீங்க. நீங்க 2 பேரும் ஆடுறதும் பாடுறதும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்க ஜாலியா இருக்க. இது ஒன்றும் பார்க் இல்ல, ஃபாரஸ்ட். இந்த ஊர்ல உங்களை பத்தி என்னெல்லாமோ சொன்னாங்க. நான் அதை பத்தி கவலைப்படல. ஏன்னா உங்க மேல நம்பிக்கை. அதை பொய்யாக்கிறானுங்க. சரி, அம்மாவும் தங்கச்சியும் சமையல் பண்ணி வச்சிருக்காங்க, போய் சாப்பிடுங்க. சரி. யோ, அந்த ஸ்கூல் பசங்க காணாம போன கேஸ் ரொம்ப பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கியா? ஏசி வேற ஓவரா குடைச்சல கொடுக்குறாரு. நீங்க ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல. அவரை கூட சமாளிச்சலாம்யா. யோ, பொங்கல் வருதியா, என் பொண்டாட்டி ஒரே டார்ச்சர் பண்றாயா. டெய்லி 5000 வர சொல்றாயா. நீ என்ன பண்ற? மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டு எதுவும் பார்க்காத, 5000 கொண்டு வர. 5000 இல்லாம வந்த ஸ்டேஷனுக்கே வராதோ. கிளம்பியா? கிளம்பு கிளம்பு. சார் ஒரு நிமிஷம். என்னயா? என் பொண்டாட்டியும் 5000 கொண்டான்னு சொல்லிருக்கா சார். யோ, இன்ஸ்பெக்டர் கையாயிரம் ஏட்டு கையாயிரமா. கிளம்பு 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 கிளம்பு. யோ, நம்ம இன்ஸ்பெக்டர் பொங்கல் வருதுன்னு டெய்லி 5000 கொண்டாடாம ஸ்டேஷனுக்கு வரக்கூடாதுன்னு அவரு சொல்றாரு. என் பொண்டாட்டி என்ன சொல்றா? உன் கூட சேர்ந்த போலீஸ்காரன் எவ்வளவு சம்பாதிக்கான், நீ ஒரு ஏமாளி, உனக்கு சம்பாதிக்க தெரியல, நீ 2000-3000 இல்லாத வீட்டுக்கு வரான்னு அவ திட்டுதா. உன் வீட்டுக்கு செலவு காணும். ஒருத்தனுக்கு காணலையே, ஒரு வசூலும் ஆகலையே. ஒருவேளை மெயின் ரோட்ல நின்றுக்கணுமோ? தப்பா போச்சா? அப்படி இல்ல சார், அப்புறம் லைசென்ஸ் இல்லாத சில பேரு மெயின் ரோட்ல போனா போலீஸ் மடக்குவாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி சந்து பந்தல் எல்லாம் வருவாங்க சார். எங்கடா 1/4 மணி நேரமா ஆளே காணோம். வராமையா போயிருவான் சார் வணக்கம் சார். ஓ, எஸ்எம்எஸ் பார்ட்டியா சார் போலீஸ் கிட்ட குத்து வாங்கினதுல இருந்து நான் திருந்திட்டேன் சார். அதாமர அடி வாங்குறதுக்கு அப்புறம் தான் எல்லாம் திருந்தானுவோ. இன்ஸ்பெக்டர் சார் இருக்காங்களா சார்? அவர் கோயிலுக்கு போயிருக்காருயா. கோயிலுக்கு எதுக்காக சார் போயிருக்காரு? அவன் முட்டை போடுறதுக்கு. வியாபாரத்துக்கு எடுக்க போடா. வியாபாரமா? இப்ப இவங்க எல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னடா ஒண்ணு காணல. வண்டியும் காணோம், ஒன்னையும் காணோம்.
சார் வண்டியும் காண ஒன்னையும் காண என்ன வியாபாரம் சார்? நேராவது உழைப்பு கிடைக்காத போடா என்ன கேள்டா அது வியாபாரம்ன்றாங்க வண்டியும் காணும் குழப்பம் சார். வண்டியும் காண ஒன்னையும் காண என்ன வியாபாரம் சார்? நேராவது மழை பெய்யுது சூரிய அடையும் போது எனக்கு நேரம் இல்ல. தயவு செய்து வியாபாரத்துக்கு இருக்காத போடா போடா என்ன கேள்டா. ரெண்டு வரேன் சார். வியாபாரம் வியாபாரம் வெயிட் பார்ட்டி வருது சார். சார் வண்டியே சார் நிறுத்துறீங்க, நான் அவசரமா போகணும் சார். நாங்களும் அவசரமா போகணும். லைசென்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஆர்சி புக் இருக்கா? இருக்கு சார். இன்சூரன்ஸ் இருக்கா? எல்லாமே இருக்கு சார். பெட்ரோல் இல்ல ஃபைன் கட்டு. பெட்ரோல் இல்லடா ஃபைன் கட்டு. பெட்ரோல் இல்லங்கறதுல ஃபைன் போட முடியாது சார். எனக்கு தெரியும்யா. தயஞ்சி எனக்கு வழி தெரியலையா. பெட்ரோல் இல்ல ஃபைன் கட்டு. இதுக்கெல்லாம் போய் சார். சார் இதானே சார் அந்த வியாபாரம்? வியாபாரத்தை பத்தி சார் இல்ல சார் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது சார். டிராபிக் கான்சல் சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். எங்க கெட்ட நேரம் போய் தொலையா. அட போங்கயா. ஏடியா நானும் வந்துடுறேன். அன்பே கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா தாலியை தான் கட்டிக்கிட்டு கட்டிக்கலாமா. என்னப்போ இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? ஏதாவது தலப்போற காரியமா? ஆமா தலைப்புற காரியம் தான். முதல்ல கேட்கிற பதில் சொல்லுங்க. நீங்க ஏன் ஊரை விட்டு ஓடி வந்தீங்க? கேட்கறல பதில் சொல்லுங்க. இந்த ஊர்ல இருக்க எங்க ஃப்ரெண்ட பார்க்க வந்தோம். போய் உண்மையை சொல்லுங்க. உண்மை சொல்றேன் அப்பு, உண்மை சொல்றோம். இந்த அளவுக்கு உதவி செஞ்ச வாங்கட்ட உண்மை மறைக்கிற தப்பு தான். எங்களை மன்னிச்சிரு. சோனா, பிரியா, சூர்யா, ஜெனி இவங்க 4 பேரும் +2 எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால வீட்டுக்கு பயந்துட்டு ஓடி வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா நடிக்கிறீங்களே. நாங்க ஏன் நடிக்கணும்? சிவா சொல்றது உண்மைதான். அப்பு அன்புக்கு அடிமையா இருப்பான், ஆனா கொலைக்கு உடனே இருக்க மாட்டான். என்ன சொல்ற அப்பு? அப்படி நான் சொல்லல, இந்த பேப்பர் சொல்லுது. நீங்க தான் பிரின்சிபலை கொலை பண்ணிருக்கீங்க. உங்க போட்டோ எல்லாம் பாருங்க. இல்ல இந்த கொலைய நாங்க பண்ணல. இப்ப அழுது என்ன பண்றது? கொலை பண்ணதுக்கு முன்னாடி அழுதுருக்கணும், இல்ல யோசிச்சிருக்கணும். உங்களுக்கு எல்லாம் போய் நான் உதவி செஞ்ச பாரு. போதும் அப்பு போதும். இந்த கொலைக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எங்களை நம்பு. நாங்க பிரின்சிபல் அடிக்கடி பார்க்க போவோம். ஃபெயில் ஆன அன்னைக்கு சிவா தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கட்டுமேனு பிரின்சிபலை பார்க்க கூட்டிட்டு போனா. ஆமா, நாங்க அவரை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தோம். வீடு பூட்டி இருந்தது. நாங்க திருப்பி வந்துட்டோம். இப்ப இந்த பேப்பரை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டோம். ப்ளீஸ் நாங்க இந்த கொலையை பண்ணல. ஏதோ நீங்க சொல்றீங்க. உண்மையிலேயே இந்த கொலையை நீங்க பண்ணலனா சந்தோஷப்படுற முத ஆளு நானா தான் இருப்பேன். இல்லைனா நான் செஞ்ச உதவிக்கு அர்த்தமில்லாம போயிடும். இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? அன்னைக்கே நான் செத்து தொலைஞ்சிருப்பேன். தேவையில்லாம என்ன காப்பாத்துறேன்னு சொல்லி இன்னைக்கு என் குடும்பத்தையே சாகடிக்க போறேன். உங்களுக்கு என்ன? நீங்க எல்லாம் ஆம்பளை